வரும் 19ஆம் தேதி சாம்சங் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், வணக்கம். ஏற்கனவே இவர்கள் போராட்டம் நடத்தி ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதா நம்ம ஏற்கனவே செப்டம்பர் மாதம் அறிஞ்சிருந்தோம். மீண்டும் இந்த போராட்டம் எதற்காக, அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடந்த செப்டம்பர் மாதம் 30 நாட்களுக்கு மேலாக ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். அமைச்சர்கள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். போராட்டத்திலிருந்து பணிக்கு திரும்பிய பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு ஆலையில், அதாவது தொழிற்சாலையில் முந்தைய பணி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. அதே போல சிஐடி தொழிலாளர்களை குறிவைத்து ஒழுங்கு நடவடிக்கையை மீறியதாக 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்துள்ளது. அதே போல நிர்வாகம் உருவாக்கியுள்ள யூனியன்களில் தொழிலாளர்களை இணைய வற்புறுத்தி வருகின்றனர் என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் நேற்று ஒருவர் இரவு தற்கொலைக்கு முயன்று தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சாம்சங் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்து வரும் 19ஆம் தேதி சாம்சங் தொழிற்சாலைகளுக்குள்ளேயே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என சிஐடியு மாநில செயலாளர் முத்துக்குமார் அறிவித்துள்ளார்.